ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. நம்ம தனாவுக்கும் கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்ச உடனே அப்படியே ரகுராம் கிட்ட சொல்ல போகும்போது மாயா அதை தடுத்து நிறுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தனா வந்து மாயாவை அடைச்சி போட்டுட்டு அப்படியே ரகுராம் கிட்ட எல்லா உண்மைகளும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இனி ரகுராமோட முடிவு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ள பிறக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புவனேஸ்வரியும் தனாவை அப்படியே கடத்தி வச்சுட்டு நம்ம மாயா கதிரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டு தந்தாதான் தனாவை நான் விட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவை மிரட்டும் போது மாயாவும் சரி அந்த டாக்குமெண்ட்ல சைன் போடுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்பின புவனேஸ்வரியும் சரி அதான் நான் சைன் போட்டு கொடுத்துட்டேன்ல, இப்போ தனாவை நாங்கள் மறுபடியும் மீட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது புவனாவும் ஏமாந்து போய் நம்ம தனாவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மாயா தனாவை பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி நிற்கிறாங்க. என்னாச்சு தனாவுக்கு இப்படி ஆயிருக்கு, எப்படியாவது தனாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே உள்ளவங்களும் கொஞ்சம் சீரியஸான நிலைமையில தான் இருக்காங்க, எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி ரகுராமோட சொத்து எல்லாமே அவனோட கை விட்டு போயிட்டு இனி ரகுராம வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டாட்டு நம்ம மாயா இந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்தாலும் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எரிக்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம கதிரும் மாயாவும் சேர்ந்து புவனேஸ்வரி கிட்டே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டே எரிச்சிடுறாங்க. நம்ம புவனாவும் வந்து பார்க்கும்போது அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எரிஞ்சு போகிறத பார்த்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும், இந்த மாயா என்னையே ஏமாற்றி இந்த தனாவையும் கூட்டிகிட்டு போயிட்டா, இனிமேல் சும்மாவே விடக்கூடாது, அவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பயங்கரமாக ஒரு கோபத்தில் இருக்காங்க. நம்ம மாயாவும் தனாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலே இருந்துட்டு இருக்கும்போது தனாவும் மாயா பார்த்தோன்னே மாயா எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாலுமே மாயா கேட்காம அந்த இடத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியும் மாயாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே வராங்க. நம்ம தனா அசதியாக மயக்கத்தில் இருக்கும்போது மாயாவை புவனேஸ்வரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும் மாயா, என்கிட்ட டாக்குமெண்ட் எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி வச்சுட்டு கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே எரிச்சிட்டியா, உன்னையில் நான் சும்மாவே விட போகிறதில்ல, இப்போவே உன்னை என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கையில் இருக்க ஒரு பொருளை வச்சு அப்படியே நம்ம மாயாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் மாயா கிட்ட வந்து உனக்கே நல்லா தெரியும் அந்த கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு செயலை பண்ணுறதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீயும் அந்த கதிரும் சேர்ந்து தானே இப்படி பண்ணியிருக்கீங்க, எப்படியாவது அந்த சொத்து எல்லாமே கதிருக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் ஒரு வேலை பண்ண சொல்லிட்டு நம்ம மாயாவை புவனேஸ்வரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் இவங்களோட சத்தம் தாங்க முடியாமல் என்ன ஆச்சோ மாயாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. மாயாவை காணத்த உடனே பதட்டாகி வெளியில் வந்து கவனிக்கிறாங்க. அங்கே புவனேஸ்வரியும் மாயாவும் பிரச்சனை பண்ணுறத பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி நிற்கிறாங்க. புவனாவும் கையில் உள்ள பொருளை அப்படியே நம்ம மாயாவோட நெத்திலே வைக்கிறாங்க. இனிமே வந்து என்கிட்ட பிரச்சனையை நீ பண்ணக்கூடாது, எவ்வளோ தைரியம் தான் என்னையே ஏமாத்திருப்ப, எதுக்காக இவ்வளோ நாளாக இந்த கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடும்பத்துலேருந்து மறைச்சிட்டு இருக்கியான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு நம்ம தானே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இது, அப்போ மாயாவுக்கு எல்லா உண்மைகளும் தெரியுமா, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட தான் மறைச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் பதட்டாகிறாங்க. அப்படியே மாயாவை அப்படியே சொல்ல போகும்போது நம்ம தனா அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. புவனேஸ்வரியை வந்து நம்ம மாயாவும் அடியில் வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம தனாவும் மாயாவை பார்த்து என்ன மாயா அந்த புவனா சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாயாவும் இல்லை தனா கொஞ்சம் பொறுமையாக பேசலாம் அப்படின்னு கேட்கும்போது தனா விடுற மாதிரி இல்லை எனக்கு இப்போவே உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு மேலே உனக்கு உண்மையான அன்பு இருந்துன்னா நான் கேட்குற கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லு, நிஜமாவே கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது மாயாவும் ஆமாம் தனா ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் என்ன மாயா இத்தனை நாளாக எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச அப்புறமா எதுக்கு அப்பா கிட்டேருந்து எல்லாத்தையுமே மறைச்சா, அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அதோடு இல்லாமல் அம்மாவும் உங்ககிட்ட தானே எப்படியாவது ஜீவாவை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அப்படி இருக்கும்போது அவங்களோட நம்பிக்கை எல்லாத்தையுமே இப்படி பண்ணிட்டே மாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் மாயாவை எதிர்த்து நிற்கும் போது மாயாவும் இல்லை தானா நான் ஒருபோதுமே குடும்பத்துக்கு வந்து கெடுதல் நினைக்கவே மாட்டேன், நிஜமாவே நான் வேணும்னு சொல்லிட்டு இப்படி செய்யலை அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் இல்லை மாயா இந்த விஷயத்தில் நான் சும்மா இருக்க போகிறதில்ல, இப்போவே அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன், கதிர் தான் ஜீவா அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அப்பா வந்து மன்னிச்சு வீட்டில் எங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கும்போது மாயா தடுத்து நிறுத்தும் போது மாயாவை கண்டுக்காம அப்படி ஒரு இடத்துல அடைச்சி போடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம தனாவும் அவசரமா ரகுராம் கிட்ட எல்லா உண்மையிலும் சொல்றதுக்கு கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம தனாவை பார்த்த ரகுராம் அப்படியே அதிர்ச்சியாகி என்ன தனா இப்படி ஒரு நிலைமையை உன்னை நான் பார்க்கணும், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல கதிர் கூட இருக்க வரைக்கும் உனக்கு வந்து பிரச்சனை தான் நடந்துகிட்டே இருக்கும்,
அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் கதிருக்கு ஆதரவாகவே பேசிட்டு இருக்காங்க. ரகுராம் கிட்ட ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லும்போது நம்ம ரகுராம் கூடிய சீக்கிரமாக கதிரை வீட்டோட மாப்பிள்ளையா ஏற்றுப்பாங்கன்னே சொல்லலாம். கதிர் தான் ஜீவான்னு தெரிஞ்சு நம்ம ஜானகி அப்படியே அதிர்ச்சி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்.